முதலாக சேலத்தில் ஒயிட் ஸ்டார் ஐஸ் டெக்னாலஜி கேட்ராக்ட் ரிமூவல் அதிநவீன கண்புரை சிகிச்சை முறை மிகவும் பாதுகாப்பானது. உலகின் முதன்மை தொழில்நுட்பம். சிகிச்சைக்கு பின் விரைவில் சிறந்த பார்வை. செலவு குறைவு. எப்போதும் முதன்மை, என்றென்றும் புதுமை. என்றும் சிறந்த மருத்துவ சேவையில் TMS கண் மருத்துவமனை, சரதா காலேஜ் ரோட், சேலம். ஹாய், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட TMS ஐ ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கும். நம்மளோட TMS ஐ ஹாஸ்பிட்டல் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா ரோட், ஹோட்டல் LRN எக்ஸலன்ஸுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் நம்மளோட TMS ஐ ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பார்க்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டல் சரௌண்டிங்ஸ் மாதிரியே இல்லை, நார்மலாக இருக்க மாதிரி ஜென்ரலான சரௌண்டிங்ஸ் மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாத ISO சர்டிஃபை பெற்ற ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நம்மளோட TMS ஐ ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். இவங்களோட சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான, ரொம்ப கைண்டான சர்வீஸ் உங்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு பேஷண்ட்ஸுமே அவங்களோட ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈகராகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கண் ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப பயப்படுவோம். எப்படி இருக்குமோ அண்ட் என்னென்ன சொல்ல போகிறாங்க அப்படி தெரியாமல் இருக்கும். நம்மளோட TMS ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப கைண்டான மூவாக இருக்குது. அது சின்ன பிரச்சனையாக இருக்கும்போது நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது. அண்ட் இங்கே உங்களுக்கு லேசர் பண்ணணுமா, ஆப்ரேஷன் பண்ணணுமா, உங்களுக்கு லென்சஸும் வாங்கணுமா, அது ஸ்பெக்ஸும் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளோட ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய பேஷண்ட்ஸ் இன்றைக்கி இருக்காங்க, அவங்களோட ஃபீட்பேக்ஸையும் கேட்கலாம் வாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட TMS ஐ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். அண்ட் இங்கே நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அவங்களோட எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நமக்காக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ரோஜா, டால்மியா போர்ட்லேருந்து வரும். ஓகே, உங்கள் பேர் சார்? முருகன். வெங்கடேஷ். சார், இப்போ நம்மளோட TMS ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு நீங்களாக வந்தீங்களா இல்லை யாராவது சொன்னாங்களா? இங்கே நாங்கள் ஓகே, ரெக்கமெண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்திருக்கீங்க. சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார். ஓகே, எதுக்காக வந்திருக்கீங்க இன்றைக்கி இங்கே? இல்லை, தம்பி வந்து மேலேயே பார்த்துட்டு இருக்கிறான், ஒழுங்காக என்னை பார்த்துலாம் சிரிக்கிறதெல்லாம், அதனால் வந்து பார்க்குறீங்க. பார்த்துட்டிங்களா? டாக்டர்ஸை பார்த்துட்டிங்க? ட்ராப்ஸ் விட்டுக்கிறாங்க. 1 o'clock அப்புறமா பார்க்குறேன்னு பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இங்கே வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. அண்ட் இங்கே வந்து டாக்டர்ஸ் ஆகட்டும், நர்ஸ் ஆகட்டும், எப்படி உங்ககிட்ட ட்ரீட் பண்ணுறாங்க? எல்லாருமே நல்லா தான் ட்ரீட் பண்ணுறாங்க. நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? நல்லா தான் பண்ணுறேன். நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இதான் ஃபர்ஸ்ட் தடவை வரதா? ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இருக்கீங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் பாப்பாக்கவரும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா 1 o'clock வந்து அவங்க ட்ராப்ஸ் விட்டுருக்காங்க. இன்னும் 1 o'clock வந்து டாக்டரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பார்த்து முடிச்சுனே அவங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றதையும் கேட்கலாம். ஓகே, அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் ஃபீட்பேக் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்பயும் நம்மளோட ஒரு ஃபேமிலி தான் இருக்காங்க, அவங்ககிட்டயும் கேட்கலாம் எங்கேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜீவா. எங்கேருந்து வரீங்க? ஜலஹேண்டபுரம். ஓகே, உங்கள் பேர் சார்? ஜனார்தனன். ஜனார்தனன் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் விஓ ரிட்டையர் ஆகிட்டேன். ஓகே சார், அண்ட் இப்போ வந்து ரிட்டையர் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம் ஆமாம். ஓகே சார், இப்போ வந்து TMS ஐ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க. நீங்கள் யாருக்காக வந்திருக்கீங்க? எங்கள் பொண்ணுக்கு முன்னாள் வந்து செக் பண்ணிட்டு போனோம், திரும்ப ரீசெக்அப் பண்ணிருக்கோம். இப்போ எனக்கு கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நான் இன்றைக்கி வந்திருக்கீங்க போகிறோம். ஃபேமிலிக்கே ப்ராப்ளம்னா அப்படின்னால இங்கே தான் வருவோம். நல்ல டாக்டர். சரி, எப்படி நீங்கள் நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க? யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்களா இல்லை நீங்கள்? எங்கள் மாமா ஒருத்தர் சுகுமார் வந்திருக்காரு, அவர் இங்கே ஆப்ரேஷன் பண்ணார், அவர் ரெக்கமெண்ட் பண்ணி திரும்ப இங்கே வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். சார், இங்கே எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க? டாக்டர்ஸ், நர்ஸ் எப்படி உங்ககிட்ட மூவ் பண்ணுறாங்க? நல்லா சாஃப்டாக மூவ் பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் பரவாயில்ல. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கம்மா? நல்லா நல்லா இருக்கு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? BE 3rd year பண்ணுறேன். நீ BE 3rd year எந்த காலேஜில் பண்ணீங்க? மஹேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே, ஃபைன். அண்ட் பார்க்குற வியூவர்ஸ்க்கு நம்மளோட TMS ஐ ஹாஸ்பிட்டல் பார்த்து ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக. இவங்களுங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட மாமாவும் ஆகட்டும், இவங்க பொண்ணுக்கு எல்லாருமே ஃபேமிலியோட ஏதாவது உங்களுக்கு ஐ ப்ராப்ளம் அப்படின்னாலே நம்மளோட TMS ஐ ஹாஸ்பிட்டலில் தான் வருவேன் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஐ ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களோட சர்வீஸ் ஆகட்டும், அவங்க பேஷண்ட்ஸை மூவ் பண்ணுறதும் ரொம்ப சாஃப்டாக மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஃபீட்பேக்ஸும் கேட்கலாம். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இந்த குளிர்காலத்தில் கண்கள் பாதிப்பு ஏற்படுறது உண்டு. நமது சருமம் எப்படி உலர்ந்து விடுகிறதோ அதுபோல் நமது கண்களும் உலர்ந்து விடுகின்றன. ட்ரை ஐ என சொல்லப்படும் உலர் கண்கள் போன்ற உபாதைக்கு நாம் ஆளாக்கப்படுகிறோம்.
இந்த குளிர்காலத்தில் கண்ணீர் சுரக்கிறதும் குறைந்து விடுகிறது. ஆகையினால அசௌகரியமான ஒரு உணர்ச்சி நமக்கு ஏற்படும். கண் எரிச்சல், கண்களை தேய்க்கணும் போல் ஒரு உணர்ச்சி, குறிப்பாக காலையில் தூங்கி எழுந்த உடனே ஒரு அசௌகரியமான ஒரு நிலைமை, இதெல்லாமே இந்த கண்கள் உலர்ந்து போவதனால ஏற்படுற ஒரு உபாதை. இதை தவிர்க்கிறதுக்காக லூப்ரிகேட்டிங் ஐ ட்ராப்ஸ் அப்படின்னு பொதுவாக மருத்துவரிடம் கேட்டு வாங்கிக்கலாம், அல்லது மெடிக்கல் ஸ்டோர், ஃபார்மசி ஸ்டோர்ஸில் கூட நம்மளே ஓவர் த கவுண்டர் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி லூப்ரிகேட்டிங் ஐ ட்ராப்ஸ்ன்னு போட்டுக்கணும். குறைஞ்சது 4 முறை அல்லது 6 முறையாவது ஒரு நாளைக்கு போட்டோம்னா அந்த உலர்த்தன்மை இல்லாமல் கம்ஃபர்டபுளாக அசௌகரியம் ஏற்படாமல் இருக்க முடியும். குறிப்பாக இந்த கம்ப்யூட்டர் உபயோகிக்கிறவங்க, பொதுவாக கம்ப்யூட்டர் உபயோகிக்கும் போதே அந்த ட்ரைனஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலத்தில், இந்த சமயத்தில், இந்த குளிர்காலத்தில் இன்னும் அது அதிகப்படியாக தோணும். முதியோர்களும், குறிப்பாக முதியோர்களுக்கு இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஜாஸ்தியாகிடும், உலர்த்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் முன்னெச்சரிக்கையாகவே நம்ம இந்த லூப்ரிகேட் ஐ ட்ராப்ஸ் தொடர்ந்து நம்ம போட்டுட்ருக்கிறது நல்லது. அடுத்தது, அதிகமான மக்கள் தலைவலி அப்படின்ட்டு வருவாங்க இந்த சீசனில். இந்த தலைவலி எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குளிர் ஒவ்வாமையினால் வருகிறது. இந்த குளிர் நமக்கு ஒவ்வாமையினால் வருகிறது. இந்த தலைவலி நம்ம போகணும். அது குறிப்பாக இந்த கண்களை சுற்றிலுமே தலைவலிக்கும், குனிஞ்சால் தலைவலிக்கும், இந்த நெத்தி பகுதியில் ஜாஸ்தி தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். இது எப்படி தவிர்க்கணும் அப்படின்னா, இரவு நேரங்களில் நம்ம படுக்க போகும்போது 2 காதுகளுமே பஞ்சு வச்சு அடைச்சிடணும். இந்த காது குழாய்க்குள்ளே காற்று பட்டுகிட்டே இருந்ததுன்னா தூங்கி எழுந்திருக்கும் போதே கனமாக ஒரு சைனஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு தலைவலி, இந்த கண்களை சுற்றி தலைவலி வந்துகிட்டே இருக்கும். தலை குளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது தலை குளிக்கணும் அப்படின்னா தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு வேணுங்கிற அளவுக்கு ஆற விட்டுட்டு அந்த ஒரே தண்ணியாக கொதிக்க வச்ச தண்ணியாக யூஸ் பண்ணணும். பச்சை தண்ணி அதில் கலந்துடக்கூடாது. ஈரம் இல்லாமல் உடனடியாக நல்லா சுத்தமாக துவட்டிடணும். டவல் வச்சு துவட்டலாம், அல்லது இந்த ட்ரையர் மாதிரி, ஹேர் ட்ரையர் மாதிரி வச்சும் துவட்டிக்கலாம். ஈரமாக அப்படி விட்டுறக்கூடாது. ஃபேன் காற்று படுற மாதிரி, சில்லுன்னு காற்று படுற மாதிரி வைக்கக்கூடாது. பழ வகைகள்லாம் சாப்பிட்ணும்னா மத்தியானம் சாயந்தரம் சாப்பிட்லாம். காலையிலையும் அதிகாலையில் எடுத்த உடனே வாழைப்பழம் சாப்பிட்டிங்கன்னா உடனே சைனஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால் காலையிலையும் இரவு நேரங்களையும் பழங்கள் சாப்பிட்றது இப்போ இந்த காலத்தில் கொஞ்சம் தவிர்த்துடணும். மத்தியான வேலைகளில், சாயந்தர வேலைகளில் பழ வகைகள் சாப்பிட்டுட்ருக்கலாம். முக்கியமாக இப்போ வாட்டர் கண்டாமினேஷன், அதாவது வாட்டர் கண்டாமினேஷன் எந்த காலத்துக்குமே பொருந்தும், குளிர்காலத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா காலத்துலையுமே அந்த வாட்டர் கண்டாமினேஷன் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். இதில் ஓரளவுக்கு நமக்கு அறியாமை நிறையாவே இருக்குது. எந்த தண்ணி வேணால் எடுத்து குடிச்சிடும், டம்ளரில் விரல் போட்டு கொஞ்சம் வச்சாலும் குடிப்போம், எது கிடைக்குதோ அதை குடித்தோம். அதை பற்றி அவ்வளோவா நம்ம கவனிக்கிறது இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போகிறாங்க. எங்கேயாவது ட்ராவலிங்னா உடனே தனக்கு தண்ணீர் ஆபத்து இருக்குதுன்னு ஓரளவுக்கு உணர்ந்து வராங்க. அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம கேர் எடுத்துக்க வேண்டியது. குறிப்பாக குழந்தைங்களுக்கு, சில்ட்ரனுக்கு ஏன் அடிக்கடி இந்த சீசனில் பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிட்டே இருக்கும், ஃபீவர் வரும், ஃப்ளூ, இந்த மாதிரி காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கும். எல்லாமே மெயினாக இந்த கோல்டு எக்ஸ்போஷர் ப்ளஸ் வாட்டர் கண்டாமினேஷனால் வரும். முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணுறோம், நம்ம இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டிலே உள்ள தண்ணீர், சாதாரணமாக தினமும் நம்ம இப்போ உபயோகிக்கிற தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு பாட்டில் எடுத்துன்னு போயிடுறது நல்லது. அப்படி இல்லை, அது எல்லாம் ஒரு வாரத்துக்கு மேலே போகிறோம்னா ஒரு டேங்க் நிறையா தண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது, கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு போக முடியும். அங்கே உள்ள தண்ணியில் கூட நம்ம நல்லா பாயில் பண்ணி ஆற விட்டுட்டு அந்த தண்ணியை யூஸ் பண்ணலாம். அந்த சில் தண்ணி வாட்டர் யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி கண்டாமினேஷன் ப்ளஸ் சைனஸ் ஃபார்மேஷன், இதெல்லாம் ஃப்ளூ வர்றது, இதெல்லாம் அது முக்கியமான காரணமாக இருக்குது. நம்ம ரொம்ப கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த சீசனில் போயிட்டு நம்ம உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிட்டோம்னா மற்றவங்களுக்கும் அசௌகரியம், நம்ம வேலை கெட்டு போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நம்ம பார்த்துக்கணும். குறிப்பாக இந்த குளிர் பிரதேசத்தில் இருக்காங்க மாதிரி ஏற்காடு, நம்ம சேலத்துக்கிட்ட இருக்க ஏற்காடு, இந்த மாதிரி இடத்துலலாம் பார்க்கும்போது அதற்கான உடைகள், பாதுகாப்பு உடைகளை நம்ம அணிந்து கொள்ள வேண்டும். பாதுகாப்பு உடைகள் இல்லாமல் வெளியே வரக்கூடாது. சிலருக்கு அந்த வசதி இருக்குது, நல்ல உலன் கோட்டெல்லாம் வாங்கி போட்டுருக்காங்க. அப்படி மற்றவங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு சட்டை இல்லைன்னா 2 சட்டையாச்சும் போட்டுக்கணும். காட்டன் ஷர்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா 2-3 சட்டையாகவும் போட்டு இந்த குளிருக்காக நம்ம கொஞ்சம் பாதுகாப்பு செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். வெறும் காலில் தரையில் நடக்கக்கூடாது. வீட்டில் இருக்கோம், நம்ம பெரியவரெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் தரை இப்போ எல்லாமே மொசைக் தரை இருக்குது, இல்லைன்னா மார்பிள் தரையாக இருக்குது.
வெறும் காலில் தரையில் நடந்துகிட்டே இருந்தோம்னா அதிலிருந்து நமக்கு அந்த சில்னஸ் சேர்ந்துட்டு உடனே சளி பிடிக்கிறதோ காய்ச்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெறும் காலில் தரையில் நடக்கக்கூடாது. ஒரு ரப்பர் செருப்பு இந்த மாதிரி எதாவது போட்டுக்கிறது நல்லது. பனி பிரதேசத்தில் உள்ளவங்க, அஃப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பெரிய பனி பிரதேசம் ஒன்றும் கிடையாது. பனி இருக்கிற இடத்துல உள்ளவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கண்ணாடி போட்டுக்கணும். அல்ட்ரா வயலட் ஃபில்ட்ரேஷன் கிளாஸஸ்ன்னு தனியாகவே இருக்குது. அந்த மாதிரி கண்ணாடி அவசியம். ஏன்னா பனிப்பிரதேசத்தில் வந்து இந்த அல்ட்ராவோட ரேடியேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் பனி பொழியும் போது. அதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு அல்ட்ரா வயலட் கிளாஸஸ் நம்ம போட்டுக்கணும். இப்போ ஒரு வேளை நீங்கள் ஒரு லீவ் இருக்கிறதுனால எங்கேயாச்சும் பனி இருக்கிற இடத்துல போகணும், இந்த குழு மணாலி இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பனியோட இதை அனுபவிக்கணும் அப்படின்னு போகிறவங்க இந்த பாதுகாப்பு முயற்சி நீங்கள் அவசியம் கூட அல்ட்ரா வயலட் ஃபில்ட்ரேஷன் கிளாஸஸ்ன்னு நம்ம வாங்கிட்டு போகிறது நல்லது. அது நமக்கு கண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இந்த முன்னெச்சரிக்கையெல்லாம் கொஞ்சம் அவசியம் நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்ல விரும்புகிறேன். ஜில்லுன்னு ஒரு சிகிச்சை. முதலாக சேலத்தில் ஒயிட் ஸ்டார் ஐஸ் டெக்னாலஜி கேட்ராக்ட் ரிமூவல் அதிநவீன கண்புரை சிகிச்சை முறை. மிகவும் பாதுகாப்பானது. உலகின் முதன்மை தொழில்நுட்பம். சிகிச்சைக்கு பின் விரைவில் சிறந்த பார்வை. செலவு குறைவு. எப்போதும் முதன்மை, என்றென்றும் புதுமை. என்றும் சிறந்த மருத்துவ சேவையில் டிஎம்எஸ் கண் மருத்துவமனை, சரதா காலேஜ் ரோட், சேலம். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து டிஎம்எஸ் ஐ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். அண்ட் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஐ ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் ரொம்ப வந்து ஈஸியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் க்யூர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளோட ஃபேமிலி இருக்காங்க, அவங்கள மீட் பண்ணலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ரவிச்சந்திரன். எங்கேருந்து வரீங்க சார்? துளசம்பட்டியிலேருந்து வரீங்க. உங்களுக்கு எப்படி சார் நம்மளோட ஐ ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு எப்படி தெரியும்? இது ரொம்ப சேலம் நகரத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல். கடந்த 20 ஆண்டு காலமாக ரொம்ப சிறப்பான முறையில் கண்ணுக்காக சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இது ரொம்ப ஒரு ஃபேமிலியர் ஹாஸ்பிட்டல் இன் சேலம் சிட்டி. ஓகே சார், இப்போ யாருக்காக இன்னைக்கு வந்திருக்கீங்க? மை டாட்டர் சோனாவுக்காக வந்திருக்கு. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஆக்சுவலாக அவங்களுக்கு கொஞ்சம் ஹெட்டேக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏதோ இதுக்காக ஐ ப்ராப்ளம் இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்திருக்கு. டாக்டர் பார்த்துட்டிங்களா? இனிமேல் தான் பார்க்க போகிறீங்களா? தான் பார்க்க போகிறாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். சோனா. என்ன படிக்கிறீங்க? அங்கே 4th C செந்தில் பப்ளிக் ஸ்கூல். ஓகே, நல்லா படிக்கிறீங்களா? ஏன் என்ன ஆச்சு உங்களுக்கு? ரொம்ப தலை வலிக்குதா? எவ்வளோ நாளாக வலிக்குது? லாஸ்ட் 1 வீக்காக வலிக்குது. அப்படியா? அதனால படிக்க முடியலையா உங்களால? படிக்க முடியுது, கண் ரெட்டிஷாக ஆகுது, தலை வலிக்குது அதனால. சரி, ஓகே, டாக்டரை பார்த்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு அப்புறம் சொல்லுங்கள், சரியா? உங்கள் பேர் சொல்லுங்கள். ஐம் ஆர் தீப்தி. அவங்க என்ன படிக்கிறீங்க? 7th செந்தில் பப்ளிக் ஸ்கூல். நீங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூல்? எஸ். ஓகே, எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? நல்லா படிச்சுட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா சார், இல்லை ஏற்கனவே வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? வெரி நைஸ் அட்மாஸ்பியர் அண்ட் வெரி நைஸ். பார்க்குற வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? டிஎம்எஸ் கண் மருத்துவமனை ரொம்ப அன்பான வரவேற்பு கொடுத்து நல்லபடியாக பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே, நம்மளோட டிஎம்எஸ் ஐ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அவங்க செக்கப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்கள தலைவலியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஐ ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து புற கட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி என்ன ஐ ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளோட டிஎம்எஸ் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் வரலாம். அண்ட் அது மட்டும் இல்லாத நம்மளோட டிஎம்எஸ் ஐ ஹாஸ்பிட்டல் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாரதா காலேஜ் ரோடு, அதாவது உங்கள் ராமகிருஷ்ணா ரோட்டில் உங்களுக்கு எல்ஆர்என் எக்ஸலன்சி ஹோட்டல் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் நம்மளோட டிஎம்எஸ் ஐ ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா ஸ்க்ராலிங்கில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம டிஎம்எஸ் ஐ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். நிறைய பேஷண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே நம்ம இப்போ கேட்டுட்ருக்கோம். இன்னொரு ஃபேமிலி நம்மளோட இருக்காரு. வணக்கம், அவங்க பேர் சொல்லுங்கள். வளர்மதி. உங்கள் பேர்? தெய்வசிகாமணி. என்ன பண்ணுறீங்க சார்? பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு சார்? நல்லா இருக்கு மேடம். சார், எங்கேருந்து வரீங்க நீங்கள்? ராசிபுரத்துலேருந்து வந்துட்டு இருக்கோம். நம்மளோட டிஎம்எஸ் ஐ ஹாஸ்பிட்டல் நீங்கள் வந்திருக்கீங்க, யாருக்காக வந்திருக்கீங்கம்மா? எங்கள் அம்மாவுக்காக வந்திருக்குங்க. அப்புறம் அப்பாவுக்கு இங்கே தான் பண்ணாங்க. இப்போ எங்கள் சிஸ்டர் சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க பையனுக்கு வந்து கொஞ்சம் கண்ணில் இன்ஃபெக்ஷன் இருக்குனால டாக்டர் சித்தார்த் பார்க்க வந்திருக்கோம்.
அண்ட் சென்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா குட்டிக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது? பேஷண்ட்ஸ் அவங்க அதாவது டாக்டர்ஸ் வந்து உங்களை மூவ் பண்ணுற விதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இருக்குங்க, சர்வீஸ் நல்லா இருக்குது. டைமில் கரெக்டாக பார்த்துடுறாங்க. வரிசையாக கரெக்டாக போகிற டைமுக்கு வர்றாங்க. இன் டைம் பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நம்மளோட டிஎம்எஸ் ஹை ஹாஸ்பிட்டல் பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க. ஃபாதர் மாதிரி எல்லோரும் இங்கே தான் செஞ்சிட்ருக்கான். 3 ஜெனரேஷனும் வந்துட்டு தாரு, இங்கே தான் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை நல்லா செய்கிற டாக்டர். இவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜென்ரேஷன் எல்லாருமே இங்கே தான் வந்து ஏதாவது ஐ ப்ராப்ளம் அப்படின்னால நம்மளோட டிஎம்எஸ் ஹை ஹாஸ்பிட்டல் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஐ ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட டிஎம்எஸ் ஹை ஹாஸ்பிட்டல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்மா. வணக்கம். பாலிமர் தொலைக்காட்சி அன்பர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பகிர்ந்து கொள்ள போகிற விஷயம் என்னென்னா, எல்லோருக்கும் ரொம்ப சாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தலைவலி. தலைவலி வராத மனுஷனே இருக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு கூட ஈவன் குழந்தைங்களுக்கு கூட தலைவலி வருது. ரொம்ப சகஜமாக எல்லாருக்கும் டே டு டே வர்ற ஒரு பிரச்சனை தான் இந்த தலைவலி. இந்த தலைவலி வந்து மிகவும் சாதாரணமாக ஒரு மாத்திரை சாப்பிட்றோம், 2-3 விளம்பரம் பண்ணுறாங்களே அது போல் ஏதோ ஒரு மாத்திரை எடுத்து சாப்பிட்றோம், சரியாயிடுது. அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு தலைவலி இருந்து மூளைக்குள்ளார கட்டி வந்து பிரெயின் டியூமர் அளவுக்கு போகிற சிவியர் ஃபார்மாகவும் இருக்கும். அதனால் தலைவலின்றது பலவிதமான காரணங்கள் இருக்குது தலைவலிக்கு. இதில் முக்கியமாக நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு இந்தியாவுக்கு தொந்தரவு வருதுன்னா எங்கேருந்து வருது? பக்கத்தில் பாகிஸ்தான் இருக்குது, சைனா இருக்குது, அப்புறம் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இது காஷ்மீர், இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள இடத்துல இருக்கிற பிரச்சனைனாலும் இந்தியாவுக்கு தலைவலி வரும். அதே மாதிரி கண் பக்கத்தில் என்ன இருக்குது? மூக்கு இருக்குது, சைனஸ் இருக்குது, காது இருக்குது, மூளை பக்கம், பல் இருக்குது. இதில் எங்கே பிரச்சனை இருந்தாலுமே அது தலைவலியாகவும் கண் வலியாகவும் தான் வெளிப்பாடாகும். அதனால் ரொம்ப சுலபமாக தலைவலி இந்த தலைவலின்னு கண்டுபிடிக்கிறதும் சிரமம். அதுக்கு சில பிரத்யேகமான பரிசோதனைலாம் செய்து தான் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். இது பக்கத்தில் உள்ள நெய்பரிங் பிரச்சனை, அதாவது பக்கத்தில் உள்ள இடங்கள்லேருந்து வரக்கூடிய தலைவலிகள்லாம் இருக்குது. அதே போல் மூளை பகுதியிலேருந்தும் தலைவலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தலைக்கு உள்ளார வாஸ்குலர் ஹெட்டேக் அப்படின்னு சொல்கிறோம். மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் ஏற்படுற பாதிப்புலேருந்து தலைவலி வரும். உள்ள மூளையில் கட்டி இருக்குது, இல்லை நீர் கோத்துட்ருக்கு, மைக்ரைன், இந்த மாதிரி தலைவலி வரும்போது மூளையிலிருந்து உற்பத்தி ஆகிற தலைவலிகளும் இருக்குது. அதே சமயத்தில் கண் பார்வை கோளாறு இருக்குன்னா கண் சிரமப்படுறதுனால தலைவலி வரும். கண்ணில் நீர் அழுத்தம் அதிகமாக இருந்து குளோக்கோமா அப்படின்ற நீர் அழுத்த நோய் இருந்தாலும் தலைவலி வரும். சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து வாசிச்சுட்டு இருந்தால் தலைவலி வந்துடும். கண்கள் 2 குவிஞ்சு ஒரே நிலைமையில் பார்த்துட்டு இருக்கும்போது கண்களில் உள்ள தசைகள் ரொம்ப வீக்காக இருந்தால், சோர்வாக இருந்தால் தலைவலி வரும். அதனாலேயும் தலைவலி வரும். இது இல்லாமல் குழந்தைங்களுக்கு சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வருவாங்க, வந்த உடனே தலைவலின்னு உட்காந்துக்குவாங்க, எது சாப்பிடுவாங்க தலைவலின்னு உட்காந்துருவாங்க. அந்த மாதிரியான சில தலைவலிகளும் இருக்குது. இது கண்களை சம்மந்தப்பட்டது. இது போல் தலைவலிக்குன்றது ஒரு 200-250 காரணங்கள் இருக்குது. எல்லா தலைவலிக்கும் ஒரு கண்ணாடியை மாட்டி விட்டாக்கா அது பிரச்சனையை சால்வ் பண்ணாது. எல்லா தலைவலிக்கும் ஒரு கண்ணாடி போட்டுவிட்டு எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு அனுப்புறது மிக மிக தவறு. அதுபோல் எதிர்பார்க்குறதும் தவறு. தலைவலிக்கு சரியான காரணத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பலவித பரிசோதனைகள்லாம் இருக்குது. முதலாவதாக ஒரு நபருக்கு தலைவலி இருக்குன்ற அந்த தலைவலியுடைய தன்மை என்ன, எந்த காலகட்டத்தில் வருது, அடிக்கடி வருகிறதா, எந்த காலையில் வருதா மாலையில் வருதா, என்ன மாதிரியான தலைவலி அது கூட என்னென்ன அதர் பிரச்சனைகள்லாம் வருது என்று அவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். தெரியும் போது நமக்கு ஒரு டைரெக்ஷன் கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நம்ம நாங்கள் மருத்துவர்களுக்கு எங்களுடைய அனுபவ ரீதியாக சரி இந்த மாதிரி டிசீஸ் இருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு 1 or 2 சாய்ஸஸ் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி அதிலேருந்து நம்ம சில டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் என்ன காரணம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உண்மையான காரணத்தை 99% அதை கண்டுபிடிக்க முடியும்.
அது என்ன காரணம் தெரிஞ்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் செய்துக்க முடியும். பார்வை குறைபாடு இருந்து அதனால் கண் ஸ்ட்ரெயின் ஆகி கண் சிரமப்பட்டு தலைவலி இருந்தால் அதுக்கு கண்ணாடி போட்டால் நிவாரணம் இருக்கும். இதே மைக்ரேன் தலைவலியாக இருந்தால் அதுக்கான மருந்துகள் சாப்பிட்டு சரி பண்ண முடியும். சைனசைட்டஸ்ன்னு இந்த நீர் கோத்துக்கிறதுனால வருதான்னா அதுக்கு ப்ரிவென்ஷன் மெத்தட் பார்க்கணும், எப்படி இது வராமல் தடுக்க முடியும் அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் விடுத்து கண் நரம்பு, அதாவது மூளையில் எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண் நரம்பை பார்த்தாலே மூளையில் உள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குது, மூளையில் ஏதாவது கோளாறு இருக்குதா அப்படின்னு கண் பார்க்கும்போது அது நமக்கு தெரியும். கண் நமக்கு ஒரு ஜன்னல் மாதிரி, ஒரு ஜன்னல் வழியாக உள்ளே வெளியில் பார்த்தோம்னா வெளியில் நடக்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது போல் கண் வழியாக நம்ம பார்க்கும்போது மூளைக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, என்னென்ன நடந்துகிட்ருக்காங்க, இல்லை உடம்புல என்ன ப்ராப்ளம் இருக்குது, டயபெட்டிஸ்னாலையோ ப்ரெஷர்னாலையோ என்ன பாதிக்குது அப்படின்றது கண்ணுக்குள்ளார பார்த்தாலே 50 to 60% ஆஃப் த டிசீஸை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் கண் பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தலைவலி உள்ளவங்களுக்கு கண் பரிசோதனை ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா அது நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லும், நிறைய காரணங்களை நம்ம காட்டும், என்னென்ன காரணத்தினால வந்திருக்கக்கூடும் அப்படின்ட்டு நமக்கு நிறைய விஷயங்களை அது நமக்கு தெரிவிக்கும். அதனால் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால் தலைவலி வரும்போது கொஞ்சம் உடனடியாக பார்த்துக்கிறனால அது ரொம்ப நாள் போட விட்டுட்டு அது ஏதாவது பிரெயின் டியூமராக இருந்தால் அது நிறையா வளர்ச்சி அடைஞ்சு சிரமம் வராமல் பார்த்துக்கணும். குறிப்பாக குழந்தைங்களுக்கு கூட தலைவலி வருது. குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு சாதாரண ஒரு ரொம்ப காமனாக குழந்தைங்களுக்கு தலைவலி வர்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, காலையில் அவசர அவசரமாக பஸ் வந்துடுமேன்ட்டு கொடுத்தது பாதி முழுங்கிட்டு அப்படியே ஓடி போயிடுவாங்க. அப்புறம் மத்தியானம் ஸ்கூலுக்கு நம்ம ஒரு டிஃபன் கேரியரில் ஏதோ கொஞ்சம் அனுப்புவோம், அது விளையாடுறதுக்கு தான் நோக்கமாக இருக்கும் அவங்களுக்கு. பாதி சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு விளையாட போயிடுவாங்க. சாயந்தரம் வந்த உடனே தலைவலின்னு உட்காந்துக்குவாங்க. சாயந்தரம் வந்த உடனே நம்ம ஸ்நாக்ஸ் என்னென்னமா கொடுக்குறோம், இருந்தாலும் தலைவலி வருது அப்படின்னு உட்காந்துருவாங்க. இது என்ன காரணத்தினாலும் இப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாதாரணமாக நம்ம ஒரு ஓடிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுங்களேன், அதுக்கு உடம்புக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி வேணும் அந்த அளவுக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்கனாக்கா மூளைக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவையாக இருக்குது. நம்ம நினச்சிட்டு இருப்போம் சும்மா தானே உட்காந்துருக்காங்க, யோசிச்சுட்டு தானே இருக்காங்க, ஏதோ புஸ்தகம் தானே படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அப்படி இல்லை. அதுக்கும் அந்த அளவுக்கு ஈக்குவலாக ஓடுறதுக்கு சமமான எனர்ஜி தேவையாக இருக்குது. அப்போது இவங்க காலையில் சரியாக சாப்பிடாம போயிட்டு மத்தியானமும் அரைக்குறையாக சாப்பிட்டு வரும்போது சாயந்தரம் வர மூளைக்கு போகிற ரத்த ஓட்டத்தில் குளுக்கோஸில் ரொம்ப குறைஞ்சிருக்கும். அப்போ வந்த உடனே தலைவலி வந்துடும். அதனால் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகும்போதே ஒரு க்ரீம் நிறையா இருக்கிற பிஸ்கட், க்ரீம் பிஸ்கட் இருப்பாங்க, நடுமத்தியில் க்ரீம் நிறையா இருக்க பிஸ்கட் ரெண்டு மூணு கொடுத்து அனுப்பணும். அது 10-11 மணிக்கு இடைவேளை கிடைக்கும்போது அது அவங்க சாப்பிட்டுக்கணும். திருப்பி லஞ்ச் நம்ம எடுத்து போகிறது சாப்பிட்டுக்கலாம். சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே பழச்சாறு, ஃப்ரூட் ஜூஸ் கொஞ்சம் கொடுக்கணும். சாத்துக்குடி ஜூஸ், லைம் ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ், இந்த மாதிரி மாற்றி கொஞ்சம் கொடுக்கலாம். இந்த மாதிரி பழச்சாறுகள் சாப்பிடும்போது உடனடியாக ப்ளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒன்றா ஸ்நாக்ஸ் அது இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த ஃப்ரூட் ஜூஸ் ஈவினிங் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே நம்ம அந்த குளுக்கோஸ் லெவலை ஒரே அளவில் மெயின்டைன் பண்ணால் தான் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி தலைவலி வராமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சில்ட்ரனுக்கு முன்ன நம்ம இருந்த காலத்தோட இப்போது படிப்பு லோடு ரொம்ப ஜாஸ்தி, அந்த படிப்பு சுமை ரொம்ப ஜாஸ்தி, நிறைய படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா காம்படிஷன் ஜாஸ்தி, போர்ஷன்ஸ் நிறைய ஆகிட்டுது. அதனால் நிறைய ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது. பேரண்ட்ஸும் சொல்ல நிறைய படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், பெரிய காலேஜில் சேரணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. அது மாதிரிலாம் இருக்கும்போது இந்த உணவும் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். உடம்பு நல்லா இருந்தால் நம்ம படிக்க முடியும். உடம்பு வீக்காக இருக்கும்போதோ இல்லை குளுக்கோஸ் அளவு குறைஞ்சி இருக்கும்போதோ படிப்பில் கவனம் செலுத்துறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஆக இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணணும். தலைவலியை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. சாதாரணமாகவும் இருக்க முடியும், ஆனால் அதில் கொஞ்சம் பிரச்சனையை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தலைவலி இருக்கும்போது ரெகுலராக பொறுமையாக எல்லா பரிசோதனையும் பண்ணி என்னென்னு பார்த்து அதுக்கான வைத்தியம் முறைப்படி செய்துக்கணும். கண்ணாடி கொடுத்த எல்லா தலைவலிக்கும் கண்ணாடி போட்டு நிவாரணம் பண்ண முடியாது. அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். வணக்கம். ஒரு சிகிச்சை முதலாக சேலத்தில் ஒயிட் ஸ்டார் ஐஸ் டெக்னாலஜி கேட்ராக்ட் ரிமூவல் அதிநவீன கண்புரை சிகிச்சை முறை மிகவும் பாதுகாப்பானது. உலகின் முதன்மை தொழில்நுட்பம். சிகிச்சைக்கு பின் விரைவில் சிறந்த பார்வை. செலவு குறைவு. எப்போதும் முதன்மை, என்றென்றும் புதுமை. என்றும் சிறந்த மருத்துவ சேவையில் டிஎம்எஸ் கண் மருத்துவமனை, சரதா காலேஜ் ரோட், சேலம். ஓகே, இன்னைக்கு நம்மளோட ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அவங்களையும் மீட் பண்ணிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. திவ்யா. எங்க இருந்து வரீங்க? இங்கே ஓமலூர். உங்க பேர் சொல்லுங்க. லதா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டீச்சராக இருக்கீங்க. எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
தின்னப்பட்டி கவர்மெண்ட் ஸ்கூல். நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? போஸ்ட் பிஎஸ்சி நர்சிங் கோவையில் கோவையில் பண்ணிட்டுருக்கீங்க. இன்றைக்கி யாருக்காக வந்திருக்கீங்க நம்மளோட டிஎம்எஸ் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு? என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலாக? எனக்கு ஐ சைட் தூரத்து பார்வை கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகே, பார்த்துட்டிங்களா டாக்டரை? இல்லை, இனிமேல் தான் பார்க்கணும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வரீங்களா இல்லை ஏற்கனவே வந்து? இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து. எப்படி உங்களுக்கு தெரியும் நம்மளோட டிஎம்எஸ் ஐ ஹாஸ்பிட்டல் பற்றி? அவங்க ஃப்ரெண்டு மூலமாக. ஓகே, அம்மாவோட ஃப்ரெண்ட் மூலமா தெரியும். அண்ட் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த சரௌண்டிங்ஸ் ஆகட்டும் அண்ட் அவங்க ட்ரீட்மெண்ட், டாக்டர் ட்ரீட் பண்ணுற விதமாகட்டும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் வரும்போது இது கேள்விப்படாத ஒரு நேமாக இருந்துச்சு. ஆனால் என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர் வந்து சொல்கிறப்பவே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. ஏன்னா அவங்க சொன்ன விதம் அப்படி, டிஎம்எஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன விதம். அதெல்லாம் தான் சரி இங்கே வந்து இங்கே வந்து பார்த்தா நிறைய கூட்டங்கள் நிறைய இருந்தோடனே கண்டிப்பாக நல்லா பண்ணிடுவாங்கங்கிற ஒரு இது. கண்டிப்பாக அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே அணுகுமுறை ரொம்ப கைண்டாகவும் அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, ரொம்ப நல்லாவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக அவங்களுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஎம்எஸ் ஐ ஹாஸ்பிட்டலில் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமகிருஷ்ணா ரோடு ஹோட்டல் எல்ஆர்என் எக்ஸலன்ஸுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் அவங்களுக்காக இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் இங்கே வந்துட்டுருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்டாக டாக்டர்ஸ் எல்லாமே மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஐயில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் அது சின்ன பிரச்சனையாக இருக்கும் போதே அதை நீங்கள் க்யூர் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎம்எஸ் ஐ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். அண்ட் இங்கே உங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்றதே நமக்காக சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்மளோட டிஎம்எஸ் ஐ ஹாஸ்பிட்டல் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா ரோடு ஹோட்டல் எல்ஆர்என் எக்ஸலன்ஸுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் அவங்களுக்காக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபை பெற்ற ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா சேலத்தில் நம்மளோட டிஎம்எஸ் ஐ ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். அண்ட் உங்களுக்கு வந்து என்ன சின்ன பிரச்சனைகள் கண்ணில் இருந்தாலும் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதாலும் தாராளமாக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன குழந்தைங்களை வந்து பெரியவங்க வரை உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் ஆயில் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு லேசர் பண்ணணுமா இல்லை வந்து நீங்கள் ஸ்பெக்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் நம்மளோட ஹாஸ்பிட்டலே உங்களுக்கு ஸ்பெக்ஸுக்கு அப்படின்னு தனி கோனர் இருக்குது. நீங்கள் அங்கே போய் உங்களுக்கு தேவையான ஸ்பெக்டக்கல்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பெஸ்ட்டான ரொம்ப கைண்டான சர்வீஸ் உங்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க. டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு நினச்சா கீழே ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். Till then, this is Anandi signing off. ஜில்லின்னு ஒரு சிகிச்சை முதலாக சேலத்தில் ஒயிட் ஸ்டார் ஐஸ் டெக்னாலஜி கேட்ராக்ட் ரிமூவல் அதிநவீன கண்புரை சிகிச்சை முறை மிகவும் பாதுகாப்பானது. உலகின் முதன்மை தொழில்நுட்பம். சிகிச்சைக்கு பின் விரைவில் சிறந்த பார்வை. செலவு குறைவு. எப்போதும் முதன்மை, என்றென்றும் புதுமை. என்றும் சிறந்த மருத்துவ சேவையில் டிஎம்எஸ் கண் மருத்துவமனை, சரதா காலேஜ் ரோட், சேலம்.